1949 வேலைக்காரி திரைப்படம் வந்தது. அது தமிழ் சினிமாவுக்கு பல புதுமைகளை, பல புரட்சிகளை ஏற்படுத்தியது. அன்று முதல் பக்தி படங்களின் காலகட்டம் முடிந்து சமூக படங்களின் புரட்சிகரமான கருத்துக்கள் வர ஆரம்பித்தது இந்த படத்தின் மூலமாகத்தான். நீதிமன்ற காட்சிகளும் நீதிமன்றத்தில் விவாதம் செய்கின்ற காட்சிகளும் இந்த படத்தில் இருந்துதான் தொடங்கப்பட்டது. பல புரட்சிகரமான வசனங்கள் இடம்பெற்றதும் இந்த படத்தில்தான். இந்த படத்தை பார்த்துவிட்டுதான் அமரர் கல்கி தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று அறிஞர் அண்ணாவுக்கு பட்டத்தை கொடுத்தார். அப்படி ஒரு பட்டம் கொடுக்க காரணமான அந்த படத்தை பற்றி அன்றைக்கு கல்கி மிக அருமையாக விமர்சனம் செய்திருந்தார். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தரும் இந்த படத்தை மிக பெரிய அளவில் பாராட்டியிருந்தார். பணத்திமிரு ஒழிய வேண்டும், ஜாதி திமிரு அழிய வேண்டும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை நாட்டு மக்கள் உணர வேண்டும் என்பதே வேலைக்காரி படத்தின் கதை வசனத்தின் மூலமாக பேரறிஞர் அண்ணா எடுத்து வைத்த வாதங்கள். அதுதான் அந்த படத்திற்கு மிகப்பெரிய பக்கபலமாக அமைந்தன. தமிழ் படங்களில் நீதிமன்ற காட்சிகள், அந்த நீதிமன்றத்தில் வாதி எதிர்வாதி என்று விவாதம் செய்கின்ற அந்த காட்சிகள் இருக்கின்றதே, அந்த காட்சிகள் வருவதற்கு, அது போன்ற ஒரு நீதிமன்ற காட்சிகள் உருவாவதற்கு முதல் புள்ளி போட்ட படம்தான் வேலைக்காரி. தமிழ் சினிமாவில் நீதிமன்ற அந்த விவாதங்களை, அனல் பறக்கும் விவாதங்களை கொண்ட படங்கள் என்றால் வேலைக்காரி, பராசக்தி, விதி என்ற இந்த படங்களை மறக்க முடியாது. இந்த 3 படங்களிலும் நீதிமன்ற காட்சிகள், நீதிமன்ற விவாதங்கள் மிக பெரிய அளவில் பேசப்பட்டன. அதற்கு பிறகுதான் இந்த மற்ற படங்களில் இன்று வரையும் வருகின்ற நீதிமன்ற காட்சிகளுக்கு இந்த படங்கள் தான், வேலைக்காரி படம்தான் முதல் புள்ளி போட்டது. இந்த படத்தின் ஒரு நீதிமன்ற காட்சியில் வாதி எதிர்வாதி, இந்த வக்கீல்கள் பேசுகின்ற வாதம் இங்கே வருகிறது. வக்கீல் ஹரிஹரதாஸ் கொல்லப்பட்டது உண்மை, அவனை கொன்றது மூர்த்தி என்பது மறுக்க முடியாத உண்மை. படுமோசக்காரனை கொல்வது பரோபகாரம் என்று ஏன் நாம் மதிக்கக்கூடாது? பாம்பை கொல்வது பாபமா என்று வக்கீல் கேட்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்பார், தர்மசாஸ்திர விதிப்படி நாம் இங்கே விசாரணை நடத்தவில்லை, சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்ட ஒரு கொலை வழக்கை விசாரணை செய்கிறோம். அதற்கு வக்கீல் சொல்கின்றார், சட்டம் தர்மத்துக்கு கட்டுப்பட வேண்டாம் என்பது என் நண்பரின் வாதமோ, சட்டம் ஒரு இருட்டறை, அதிலே வக்கீலின் வாதமோ ஒரு விளக்கு, ஏழையால் அந்த பிரகாசமான விளக்கை பெற முடியாது. இப்படி அனல் தெரிக்கும் அந்த வசனங்கள் எல்லாம் படத்திற்கு மிகப்பெரிய பலமாக பக்கபலமாக அமைந்தது. எனவேதான் அன்று முதல் இந்த நீதிமன்ற காட்சிகள் பெரிய அளவில் பேசப்பட்டு வருகின்றன. சினிமா என்கின்ற சக்தி மிக்க சாதனத்தின் வல்லமையை மிக சரியாக புரிந்து அறிந்து வைத்திருந்தார் பேரறிஞர் அண்ணா. அதை தனது அரசியல் பிரவேசத்திற்கு உரமாக்கினார். திராவிட இயக்கம் தமிழகத்தில் ஆழமாக வேர்விட துவங்கிய அந்த சமயத்தில் தனக்கு கிடைத்த பொன்னான வாய்ப்பை, திராவிட இயக்க பிரச்சாரத்தை, பகுத்தறிவு கொள்கையை சினிமா வாகனத்தில் ஏற்றி அனுப்பினார். சினிமா மூலம் பல லட்சம் மக்கள் மத்தியில் கொண்டு போனார். புராண இதிகாச கர்ண பரம்பரை கதைகள் மட்டுமே அன்றைக்கு வந்து கொண்டிருந்த சினிமாவில் மாற்றத்தை ஏற்படுத்தினார். வழக்கமான சலிப்படைந்த கதைகளிலிருந்து மக்களுக்கு சமகால பிரச்சனையை தாங்கி வந்த அண்ணாவின் வேலைக்காரி ஆறுதலாக அமைந்தது. ஆகவே மக்களின் மகத்தான ஆதரவை பெற்று வேலைக்காரி மாபெரும் வெற்றி பெற்றது. நாதா, பிராணநாதா, சுவாமி போன்ற சமஸ்கிருத பாஷை கொண்ட வசனங்களை நீக்கிவிட்டு கண்ணே கண்ணாளா என்கிற இலக்கிய நயத்திற்கு மாற்றினார். அன்பே அத்தான் என அழகு தமிழுக்கு வசனங்களை மாற்றினார். எனவே வேலைக்காரி படத்திற்கு மிகப்பெரிய அளவில் அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது, தடை செய்ய சொல்லப்பட்டது. ஆனால் அந்த தடையெல்லாம் மீறி வெளிவந்து மாபெரும் வெற்றியை பெற்றது வேலைக்காரி. வேலைக்காரியின் கதை என்ன? வட்டியூர் வேதாச்சல முதலியார் பணத்திமிர் படைத்த பேராசைக்காரர். அவரது மகளோ யாரையும் மதிக்காத நவநாகரிக நங்கை. மகன் மூர்த்திக்கு மட்டும் நல்ல மனசு. வேலைக்காரி அமிர்தம் என்பவளை பல்வேறு போராட்டங்களுக்கிடையே மூர்த்தி தொடர்ந்து காதலிக்கின்றான். முதலியாரின் கொடூர புத்திக்கு சுந்தரம் பிள்ளை என்ற நண்பர் பலியாகிறார். பிள்ளையின் மகனாக நம்பியார் நல்ல பிள்ளையாக நடித்த படம் இது. முதலியாரின் கர்வ மகளை
சூழ்ச்சியால் கதாநாயகன் ஆனந்தன் K.R. ராமசாமி மணக்கின்றான். வேலைக்காரியை தனிமையில் மணந்த மூர்த்தி நிம்மதியாக இல்லை. தீ விபத்தில் வேலைக்காரியின் வீடு எரிந்து போகிறது. அதனுள் பலியானால் என்றெண்ணி மூர்த்தி ஆசிரமத்தில் இணைகின்றான். ஹரிஹோம் என்று சொல்லும் துறவி அழகிய ஒரு பெண்ணை சரசமாடுகிறார். அவர் பெயர் ஹரிஹரதாஸ். துறவி கொல்லப்படுகிறான். துறவியை கொன்றது மூர்த்தி அல்ல என்று ஆத்ம நண்பன் மணி T.S. பாலையா வழியாக நிரூபணமாகிறது. செல்வந்தர் ஒருவர் வேலைக்காரியை அடைக்கலம் காத்து சீதனத்தோடு மூர்த்தியோடு இணைத்து வைக்கிறார். முதலியாரின் மூர்க்கத்தனம் இறுதியில் முடிவடைகிறது. மூர்த்தியாக M.N. நம்பியார், வேலைக்காரி அமிர்தமாக M.V. ராஜம், நாகரீக மங்கையாக V.N. ஜானகி, வேதாசலமாக கு. பாலகிருஷ்ணன், ஆனந்தனாக K.R. ராமசாமி, மணியாக T.S. பாலையா நடித்திருந்தனர். அந்த கதாபாத்திரங்களாக வாழ்ந்திருந்தனர். ஓரிடத்தினிலே என்ற ஒரு பாடலுக்கு லலிதா பத்மினி நடனமாடியிருந்தனர். படத்திற்கு இசை C.R. சுப்பராமன். ஆட்சேபகரமான கதை அம்சங்கள் உள்ள படம் வேலைக்காரி என்று கல்கி பாராட்டியிருந்தார். அழகு தமிழ் சொற்களின் அணிவகுப்பு காவியம் என்று வேலைக்காரிக்கு படத்திற்கு அன்றைக்கு பாராட்ட பெற்றது. வேலைக்காரி திரைப்படத்தின் கதை ஓரிரவில் அண்ணா எழுதியது. அன்று இரவு தொடங்கி காலைக்குள் எழுதி முடித்த கதைதான் அந்த வேலைக்காரி கதை. இந்த கதை K.R. ராமசாமிக்காக அண்ணா எழுதி கொடுத்த கதை. நாடகமாக வந்து திரைப்படமாகி மாபெரும் வெற்றி பெற்ற கதை. அது மட்டுமல்ல, தமிழ் சினிமாவுக்கு புதிய பாதையை போட்டு கொடுத்த படம் தான் வேலைக்காரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.